ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்று ஒரு தகவல்னு ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு கருத்துள்ள ஸ்டோரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பொண்ணுக்கு உள்ள ஒரு கதை தான். ஒரு அப்பா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறப்போ அவரோட செல்ஃபோன் அடிக்குது. அதுக்கப்புறம் வாங்க கதை என்னங்கிறத பார்க்கலாம். செல்ஃபோன் சினுங்கியது. யார் என்று திரையை பார்த்தேன். மனைவியிடமிருந்து அழைப்பு. காரை ஓரம் கட்டிவிட்டு என்னப்பா என்றேன். உங்கள் மகள் ஏதோ உங்ககிட்ட பேசணுமாம். மகளா என ஆச்சரியப்பட்டு கொடு கொடு என்றேன். போனை வாங்கிய மகள் படபடவென பொரிந்தாள். அப்பா, 28ஆம் தேதியோடு பப்ளிக் எக்ஸாம் முடிகிறது. அதற்கு முதல் நாள் எனக்கு பிறந்த நாள். புதிய உடை வேண்டும் என்றால். பிறந்த நாள் வருவதற்கு இன்னும் 10-15 நாட்கள் இருக்கிறது. மேலும் இப்போது பணமும் இல்லை. 10 நாளில் வருகிறேன் என்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளை ஒரு நாள் தான் எனக்கு பள்ளி விடுமுறை. நாளை நீங்கள் வந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் இனிமேல் பேசவே மாட்டேன் என்றபடி அலைபேசியை அணைக்கிறாள். அணைந்து போன அலைபேசியை வெறுத்து பார்க்கிறேன். விடுமுறை சொல்லி அன்று இரவே வீடு வந்து சேர்ந்தேன். மனைவியை தனியே அழைத்து 500 தான் இருக்கிறது. உன்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்றேன். அவள் உதடு சுளித்து கைகளை விரித்த போது பரிதாபமாக இருந்தது. நான் அதிகமாய் கொடுத்தால்தானே அவளிடம் இருப்பதற்கு. சட்டியில் இல்லாமல் அகப்பையில் எப்படி வரும்? மறுநாள் துணிக்கடைக்கு போகும் வழியில் மகளிடம் சொன்னேன், இம்முறை சிம்பிளாக எடு, அடுத்த முறை காஸ்ட்லியாக வாங்கி தருகிறேன் என்று. பார்க்கலாம் என்றாள். கடைக்குள் நுழைந்ததும் விலையுயர்ந்த பகுதிக்கு சென்று வேலைப்பாடுகள் மிகுந்த ஆகாய நில வண்ண உடையை எடுத்து வருகிறாள். விலையை பார்த்து அதிர்ந்தேன். 2000 ரூபாய் என்றிருந்தது. இத்தனை பணம் இல்லையே என்று நான் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளாமல் காசாளரை நோக்கி நடக்கிறாள். பதை வைத்தபடி பின்னாடியே ஓடினேன். தன் சுடிதார் சேப்பிலிருந்து 5, 10, 50, 500, 2000 ரூபாய் எண்ணி கொடுத்தாள். உடையை வாங்கி திரும்புகிறேன். நானோ விக்கித்து நின்றேன். வீடு திரும்பும் வழியில் கேட்டேன், ஏது இத்தனை பணம் என்று. அம்மா என் செலவுக்காக தினமும் கொடுத்தது 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், பண்டிகை காலங்களில் கொடுத்தது 100, 50 எல்லாம் சேர்த்து வைத்தேன். அப்பா, நம் குடும்ப நிலைமைக்கு புதிய உடை எடுக்க இஷ்டமில்லைதான் எனக்கு. ஆனால் என் தோழிகள் பிறந்த நாளின் போது புதிய உடை போட்டு என் அம்மா வாங்கி தந்தது, என் அப்பா வாங்கி தந்தது என்று பெருமையாக சொல்லும்போது அந்த பெருமை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன். எங்களுக்காக காலமெல்லாம் கஷ்டப்படும் உங்களுக்காக இந்த உதவியை கூட செய்யாட்டி எப்படி அப்பா? நான் செய்தது தப்பா என்றால் அப்பாவியா? இல்லை மகளே என்று அவள் தலையை மெல்ல வருடி என் தோளில் சாய்த்தபடி கண்களை இறுக மூடிக்கொண்டேன். முட்டி வரும் கண்ணீர் வெளியே கொட்டி விடாதபடிக்கு மாலையில் தன் வீட்டிற்கு வந்த தோழிகளிடம் புதிய உடைகளை காட்ட பிரமிப்புடன் பார்த்து செம்ம சூப்பராக இருக்குடி என்றார்கள். என் அப்பா வாங்கி தந்தது என்றபடியே ஓடோடி வந்து அன்பாய் என்னை பற்றுகிறாள். ஏனோ தெரியவில்லை, இறந்து போன என் தாயின் வாஞ்சையான ஸ்பரிசத்தை உணர்ந்தேன். நான் படித்ததில் பிடித்தது. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு நம்மளும் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை யாராருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்சின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.